This is Pastor Conrad Priest with our Bible study today. அன்புக்குரியவர்களே, நான் போதகர் கான்ராட் டிஃப்ரீஸ் பேசுகிறேன். வேத பாடத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். The title of the Bible study is Put on the New Man. இந்த இன்றைய பாட பகுதியானது புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுதல் என்ற தலைப்பிலே உங்களோடு பேச விரும்புகிறேன். This Bible class today is speaking primarily to people that are already born again. இந்த பாடமானது ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்த தேவ பிள்ளைகளுக்குரியதாக இருக்கிறது. In the book of 2 Corinthians chapter 5 and verse 17, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போமானால், if any man be in Christ, he's a new creation. Old things are passed away and all is made new. அங்க 2 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று வாசிக்கிறோம். In the book of John chapter 3 and verse 6, யோவான் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, that which is born of flesh is flesh, that which is born of the spirit is spirit. மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும் என்று சொல்லி யோவான் 3:6 வாசிக்கிறோம். When you were born in the flesh, you received a natural body. நீங்க மாம்சத்தில் பிறக்கும் போது உங்களுக்கு மாம்ச சரீரம் உண்டாகுகிறது. When you receive Jesus as Savior, you receive a brand new spirit on the inside of you. ஆனால் நீங்க ஆவியிலே பிறக்கும் போது, இயேசுக்குள் பிறக்கும் போது உங்களுக்குள்ள புதிய ஆவி உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறது. That spirit has the life and nature of God in it. அந்த ஆவியானது தேவனுடைய ஜீவன், தேவனுடைய தன்மை உடைய ஒன்றாய் இருக்கிறது. You have the divine nature, the Zoe kind of life in your born again spirit. ஆனா உங்களுக்குள் இருக்கிற அந்த ஆவி தேவ விதமான ஆவி, அது ஜோவே என்று சொல்லுகிற வார்த்தையின்படி உள்ள ஜீவன் உங்களுக்குள் காணப்படுகிறது. The real you is a spirit being. You have a soul and you live in a body. உண்மையான நீங்கள் ஒரு ஆவியாய் இருக்கிறீர்கள், உங்களுக்கு ஒரு ஆத்துமா, ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The day may come that your natural body will go back to the dust, but the real you, the spirit being, will live forever with God. ஆனால் ஒரு நாள் வரும், உங்களோட மாம்ச சரீரம் மண்ணுக்கு போகும், ஆனால் உண்மையான நீங்கள் தேவனோடு கூட இருக்கும்படி நித்தியமாய் தேவனோட ராஜ்யத்திற்குள் காணப்படுவீர்கள். The spirit world is more real than the natural world. இந்த உலகமானது உலகத்தை பார்க்கலும் ஆவின் உலகம் பறந்து விரிந்தது பெரியதும், அது எல்லாவற்றுக்கும் மேலானதுமாய் இருக்கிறது. It was spirit words that God spoke that created the natural things. ஆவியின் உலகத்தில் ஆவியில் பேசப்பட்ட வார்த்தை இன்று நாம் பார்க்கிற இந்த மாம்ச உலகத்தை உண்டாக்கினது. That is why we can speak God's word and it will change natural things. ஆகவேதான் நம் ஆவியின் வார்த்தைகளை பேசும்போது மாம்சத்தில் காரியங்கள் மாறுதலாக முடியும். The Bible tells us to let the word of God dwell in us richly, speaking God's word. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் பேசுங்கள் என்று சொல்லி. Keep speaking God's word. It is like a hammer. It will eventually break the rock in pieces. தேவனுடைய வார்த்தைகளை பேச பேச அது ஒரு சுத்தி கொப்பாய் இருக்கிறது. நீங்கள் பேச பேச கடினமான பாறைகளை உடைக்கிறதை போல சூழ்நிலைகளை அது மாற்றி அமைக்கும். In the book of Colossians chapter 3 and verse 10, கொலோசியர் 3:10 வசனத்தை வாசிக்கும் பொழுது, it says, put on the new man, which is renewed in knowledge after Jesus Christ. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூர்ண அறிவுடைய புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டீர்களே என்று வாசிக்கிறோம். In Ephesians chapter 4 and verse 24, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிப்போமானால்,
Put on the new man, which is created in righteousness and true holiness. நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலுக்கு சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். When you were born again, your spirit being was made totally righteous and totally holy. நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்படுகிறீர்களோ அன்னைக்கு உங்களுடைய ஆவியின் மனுஷன் புதிதும் பரிசுத்தமும் உடையவனாக அவன் மாற்றப்படுகிறான். You can grow in doing works of righteousness, but you can never be more righteous. நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்படுகிற அன்னைக்கு நீதியின் கிரியைகளை நீங்கள் செய்யலாமே அல்லாமல் பெரிய ஒரு நீதிமான் என்ற அளவுக்கு உங்களை உயர்த்தி கொள்ள முடியாது. You are as righteous now as you will be 1,000,000 years from now. நீங்க இப்ப நீதிமானாக வேண்டும் என்று சொன்னா இன்னையிலிருந்து 1,00,000 ஆண்டுகள் ஆனா கூட உங்களால் நீதிமான் ஆக முடியாது. The Bible says, without holiness shall no man see the Lord. வேதம் சொல்லுது பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது என்று சொல்லி. We grow in holiness in our walk with God, but our spirit is already holy. பாருங்க, நம்ம பரிசுத்தத்திலே தான் நடக்கிறோம், ஆனால் தேவன் தாமே நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். The Bible says, work out your own salvation with fear and trembling. ஆண்டவர் சொல்லுங்க, உங்களுடைய பரிசுத்தம் பயத்தோடும் நடக்கத்தோடும் உங்களுடைய பரிசுத்தம் பூர்ணமாக காத்துக்கொ நடங்கள் என்று வாசிக்கிறோம். In the Greek language, it means take what's on the inside and let it show up on the outside. நீங்க உள் இருந்து எடுத்து வெளியே காண்பீங்கள் என்று சொல்லி கிரேக்க மொழியிலே அந்த வசனத்தை பார்க்க முடியும். We find the same Greek word in Ephesians chapter 6. எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே வசனத்தை கிரேக்க மொழியில பார்க்கும்போது it says, do all to stand and then stand. நீங்க எல்லாவற்றையும் நிலைநிற்கத்தக்கதாய். It is the same meaning. Take the life of God in your spirit and make it show up in your everyday life. நீங்க தேவனுடைய ஆவியை பெற்று உங்கள் அனுதின வாழ்க்கையில அவனை நிலைநிறுத்துங்கள் என்று அதன் பொருள். In the book of James, it says, tribulation worketh patience. நாங்க யாக்கோபிலே வாசிக்கிறோம், பாடுகள் நம்மை பரிசுத்தமாக்குகிறது என்று. This again is the same Greek word. It is the same Greek word in James. இதே கிரேக்க பதம் தான் யாக்கோபிலும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. It means to work out, bring what's inside in your heart so that it shows up in your walk with God. இதை தேவனுடைய நாம மகிமைக்கென்று தேவனோடு கூட நடவுங்கள். You have the greater one, the Holy Spirit, living in your spirit. பெரியவர் பரிசுத்த ஆவியான தேவர்களில் ஒருவர் உங்கள் ஆவியோடு கூட இணைந்திருக்கிறார். The devil does not want you to know the power and greatness of God that you have on the inside of you. சாசானவன் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது என்று அவன் எண்ணுகிற ஒரு காரியம், உலகத்தில் உள்ளவனை பார்க்கிலும் உங்களுக்குள் இருக்கிற பெரியவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது என்பதே அவனுடைய சுத்தம், அவனுடைய எண்ணம். In the book of John, chapter 10 and verse 10, யோவான் 10:10, the Bible says, I am come that you might have life and have it more abundantly. அங்க யோவான் 10:10 சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வந்தான் என்றும் நான் உங்களுக்கு ஜீவன் கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடையவும் வந்தேன் என்று வாசிக்கிறோம். Yes, Jesus came to forgive us, but he also came so that he would give us the same kind of life that he has. இயேசு இந்த உலகத்தில் கடந்து வந்தார், நமக்கு அவர் கொண்டிருக்கிற அதே வண்ணமான ஜீவனை உங்களுக்கு தரும்படியாய் இயேசு கடந்து வந்தார். Just as you received a natural body from your parents, you receive a new spiritual body
when you're born again. எப்படி நீங்கள் பிறக்கும் போது உங்களுடைய பெற்றோர்கள் போல பெற்றோரிடத்திலிருந்து மாம்ச சரீரத்தை நீங்கள் பெற்றீர்களோ, அதே வண்ணமாய் நீங்க மறுபடி பிறக்கும் பொழுது இயேசுவினிடத்தில் இருக்கிற தெய்வ ஆவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். John chapter 3 and verse 6, that's born of flesh is flesh, born of the spirit is spirit. அதைதான் யோவான் 3:6 சொல்லப்படுகிறது, மாம்சத்தில் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியில் பிறப்பது ஆவியாயிருக்கும். You live in two worlds, a natural world and a spiritual world. அன்புக்குரியவர்களே, நீங்க இரண்டு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஒன்று மாம்ச உலகத்தில், ஒன்று ஆவிக்குரிய உலகத்தில். In the book of 2 Peter chapter 1 and verse 4, 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது, it says, we are made partakers of the divine nature from God. அங்க 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்க இப்படி வாசிக்கிறோம், இச்சை உலகத்தில் உண்டானதற்கு திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையான அருமையான வாக்குத்தத்தங்கள் அவைக்குள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். You are not God, but you have the divine nature like God has. ஆனால் நீங்க தேவன் அல்ல, திவ்யத்திற்கு பங்குள்ளவர்கள் ஆகும்படிக்கு திவ்ய சுபாவங்கள் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. When God speaks to us, he does not speak to our body or soul, he speaks to our spirit. கர்த்தர் உங்களோடு கூட பேசும்பொழுது அவர் உங்களுடைய மாம்சத்தோடு அல்லது உங்களுடைய ஆத்மாவோட அல்ல, அவர் உங்களுடைய ஆவியோடு கூட அவர் பேசுகிறார். Spirit communicates with spirit. ஆவியோடு கூட பேசும். Many Christians are trying to please God just with their body and with their mind. அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய சரீரத்தை கொண்டும் தங்களுடைய சிந்தையை கொண்டும் தேவனுக்கு பிரியமாயிருக்க எண்ணுகிறார்கள். Yes, we need to do what the Bible says with our mind and with our body. உண்மைதான், வேதம் சொல்லுகிற வண்ணமாக வேதம் சிந்தையை குறித்தும் சரீரத்தை குறித்தும் என்ன சொல்கிறதோ அதை நாம் செய்வது அவசியம்தான். But when the Holy Spirit speaks to you, he will speak to your spirit, not to your mind. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பேசும்போது அவர் உங்களுடைய ஆத்மாவோடும் உங்களுடைய சரீரத்தோடும் அல்ல, உங்க சிந்தையோடும் அல்ல, அவர் உங்களுடைய உங்களுக்குள் இருக்கிற ஆவியோடு அவர் பேசுகிறார். We go to school and to the universities to develop our natural mind. நாம ஸ்கூலுக்கு போகிறதும் யூனிவர்சிட்டிக்கு போவதும் நம்முடைய மாம்ச சிந்தையை வளர்த்து கொள்வதற்கு. We do physical exercise to give us health in our bodies. நாம் சில எக்ஸசைஸை நாம் பண்ணுகிறோம், ஒரு சில செயல்முறை காரியங்களை செய்கிறோம் நம்முடைய சரீரத்தை பலப்படுத்துவதற்கு. But we must also learn how to develop and grow in our born again spirit. நம்முடைய அதே வண்ணமாக நம்முடைய மாம்ச சரீரத்தை நாம் வளர்ப்பது என்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். The Bible says, as newborn babes, desire the milk of the word that you may grow thereby. வேத வசனம் சொல்லுகிறது, புதிதாய் பிறந்த கிறிஸ்தவனை போல் நாம் பாலை கொண்டு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று வாசிக்கிறோம். Many Christians are strong in their mind and their bodies, but not in their spirit. அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய சரீரத்திலும் தங்களுடைய சிந்தையிலும் பலப்பட்டிருக்கிறாங்க, ஆனா ஆவியில் பலப்படவில்லை. Yes, when you are born again, you have a new spirit, but you must develop it and grow in your spirit. உண்மை, உங்களுக்கு புதிய ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆவி வளர்த்தெடுக்க வேண்டிய காரியம் உண்டு. Many Christians love God with all of their heart. அநேக கிறிஸ்தவர்கள் முழு இருதயத்தோடு கூட தேவனை நேசிக்கிறார்கள். But they are weak in their born again spirit because it needs to be fed the word of God. ஆனால் ஆவியின் மனிதனிலோ பலவீனமாய் இருக்கிறாள். காரணம், அந்த ஆவியின் மனிதனை தேவ வார்த்தைகளால் அவங்க வளர்த்தெடுப்பதில்லை.
Sometimes Christians have been Christians for many years and still weak in their spirit being. ஆனால் பல ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களாய் இருந்தும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனமானவர்களாய் இருக்கிறார்கள். That is why God is using some of us to teach the Word of God that will strengthen your spirit to become strong. ஆகவேதான் வேத வசனங்களை போதிக்க அவைகளை கற்றுக்கொள்ள நம்முடைய ஆவிக்குரிய மனிதன் பலனடைய ஆரம்பிப்பான். Just as your physical body needs food and nourishment, so your spirit being needs spiritual food and nourishment. எப்படி உங்களுடைய மாம்ச சரீரம் பலப்படுவதற்கு நல்ல ஆகாரங்கள் வேண்டுமோ அதே வண்ணமாய் உங்களுடைய ஆவிக்குரிய மனிதன் பலப்படுவதற்கு நல்ல ஆவிக்குரிய உணவுகள் அவசியம். In the book of Luke, chapter 17 and verse 21. லூக்கா 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். It says the kingdom of God is not here or there, but the kingdom of God is on the inside of you. வேத வசனம் சொல்லுகிறது தேவ ராஜ்யம் இங்கும் அங்கும் அல்ல, தேவ ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். The Bible says, seek ye first the kingdom of God and his righteousness. வேத வசனம் சொல்லுகிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். Then he says all of these things will be added unto you. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வாசிக்கிறோம். So we must learn how to develop and grow strong in our spirit man. நீங்க உங்க ஆவிக்குரிய மனிதன் பலப்படுவதற்கான காரியங்களை நாம் செய்தல் அவசியம். And we will be doing this in all of our Bible studies to teach you the Bible so you can grow strong in your spirit. உங்க ஒவ்வொரு திட்டங்களிலும் இந்த ஆவிக்குரிய காரியங்களை குறித்து தொடர்ந்து நான் வேதத்தை குறித்து நான் தொடர்ந்து பேசுவேன். காரணம் இந்த வேத வசனங்களை கற்றுக்கொள்ள நம்ம ஆவிக்குரிய மனிதன் அவன் நாளுக்கு நாள் பலனடைய ஆரம்பிப்பான். Just as you can eat things that nourish your body more than other things, sometimes you eat things that's not good for the body. Same way with your spirit. எப்படி நல்ல ஆகாரத்தை உண்டால் உங்களோட சரீரம் பலனடையுமோ, சில சமயத்துல கெட்ட ஆகாரத்தை உள்ளும்போது உங்களோட சரீரம் கெட்டு போகிறதோ, அதே வண்ணமாக தான் உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையும். The Bible says if you do not bridle the tongue, you deceive your own heart. நீங்க உங்களோட நாவை அடக்காவிட்டால் உங்களுடைய இருதயத்தை கெடுப்பீர்கள் என்று வாசிக்கிறோமே. When people keep saying the wrong things, then your heart thinks that's what you want. சில ஜனங்க உங்களுக்கு தப்பான காரியங்களை சொல்ல என்ன நடக்கும் என்று சொன்னா நீங்க நினைக்க ஆரம்பிப்பீங்க, உங்க இருதயம் சொல்லும் அதுதான் நமக்கு தேவை என்பதை போல் நம்முடைய இருதயம் அதற்கேற்றபடி கடந்து போக ஆரம்பிக்கும். Your heart does not automatically work to bring you the things that are best for you. உங்களுடைய இருதயமானது தானாக உங்களுக்கு எது நல்லது என்று கண்டு கொள்ள முடியாது. But if you speak negative things, then your heart thinks that's the things that you want, but you don't want that. ஒரு தவறான எதிர்மறையான கருத்துக்களை பேச உங்களுடைய இருதயம் நினைக்கும் அதுதான் நமக்கு வேண்டும் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொள்ளும். ஆனா உண்மை அதல்ல. நெகட்டிவ் அல்லது எதிர்மறையான கருத்துக்கள் நமக்கு தேவையற்ற ஒன்று. If you don't bridle your tongue to line up with the Word of God, then the Bible says you deceive your own heart. நீங்க வேத வசனத்திற்கு அடிப்படையில் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் கொண்டு போகாவிட்டால் உங்களை நீங்களே ஏமாற்றுகிறீர்கள். People that have said the wrong things, they think their heart is telling them to do the wrong things. சொல்லுவாங்க கெட்ட காரியங்களை பேசுவாங்க, அவங்க சொல்லுவாங்க தன் இருதயம் இவைகளை செய்யும்படி சொல்லுகிறது என்று சொல்லுவார்கள். The Bible also says that God is greater than our heart. வேதம் சொல்லுது உங்களுடைய இருதயத்தை பார்க்கிலும் தேவன் பெரியவராயிருக்கிறார். As we get more and more into the Word of God,
we will put the right things into our heart, into our spirit. நீங்க அதிகமாய் தேவனுடைய வார்த்தைகளை பேச பேச அந்த தேவ வார்த்தை உங்கள் இருதயத்திற்குள் அவைகள் கடந்து போகும். In the book of Hebrews chapter 5, it said when people should be teachers, they are still baby Christians. எபிரேயர் 5ல வாசிக்கிறோம், போதகர்கள் ஆக வேண்டிய அவர்கள் இன்னும் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகளாய் இருக்கிறார்கள் என்று வாசிக்கிறோம். You can be born again in a Christian for many years but not grow very much spiritually. நீங்க அநேக ஆண்டுகளாக கிறிஸ்தவர்களாய் இருக்கலாம், ஆனால் நீங்கள் வளர்ச்சி அடையாதவர்களாகவே காணப்படலாம். And it is good to pray, but you can pray and still not grow spiritually. நீங்க நல்லா ஜெபிக்கலாம், ஜெபிச்சுட்டே இருக்கலாம், ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லாமல் காணப்படலாம். You have to get into the Bible, the Word of God, to grow spiritually. இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க வளர வேண்டும் என்று சொன்னால் இந்த வேத வசனம் உங்களுக்குரியதாய் மாற்றப்பட வேண்டும். In the book of John chapter 5 and verse 24, யோவான் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், the Bible says, he that heareth these things, he that heareth my word, and believeth on me that has sent him, then we receive the life of God in us. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கணிக்குள் தீர்க்கப்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். You and I that are born again, we have the divine nature in our born again spirit. நீங்களும் நானும் மறுபடி பிறந்தவர்கள், தேவனுடைய மகிமை நமக்குள் வாசமாய் இருக்கிறது. God is light, and when we receive him, his light comes to dwell in our spirit. தேவன் ஒளியாயிருக்கிறார், அந்த ஒளி நமக்குள் கடந்து வருகிறது, நாம் பிரகாசிக்கிறவளாய் மாறுகிறோம். In John chapter 1 and verse 4, யோவான் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, in him was life, and the life was the light of men. அங்க வசனத்தை கவனிங்க, அந்த ஒளி அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்குள் ஒளியாய் இருந்தது. Many great inventions come from people that are born again. அநேக புதிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் நீங்கள் கவனிப்பீர்களானால் அது ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளின் மூலமாய் நடந்ததுதான். Because the life of God in them gives them the light of God. தேவனுடைய ஜீவன் அவளுக்குள் இருப்பதினாலே தேவ ஒளி அவர்களுக்குள் பிரகாசித்தது. Sometimes Christians get the idea of inventions and then the world takes it and develops it. ஆனா கிறிஸ்தவர்கள் மூலமாக தான் பலவிதமான விஞ்ஞானம் வளர்ச்சி உண்டானது, ஆனா உலகம் அதை எடுத்து அதை அவர்கள் பெருக்கினார்கள். In countries that have more Christians, they have more great inventions. எந்த தேசத்திலே அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், அந்த தேசம் அநேக கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறது. But when you are born again, you have the light of God on the inside of you. நீங்க மறுபடி பிறக்கும் போது தேவனுடைய ஒளி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறது. The Bible says in 1 John chapter 2 and verse 10, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், he that loveth his brother abideth in the light, and he will not stumble. அங்கே யோவான் 1:2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தன் சகோதரத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியில் நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடறல் ஒன்றும் இல்லை. It is important to walk in forgiveness toward everyone else.
அன்புக்குரியவர்களே, எல்லாரிடத்திலும் மனரம்யமாய் மன்னிக்கிறவளாய் நாம் காணப்படுதல் அவசியம். When you walk in forgiveness, then you walk in love and you walk in light. நீங்க மன்னிப்பிலே நடந்தால் நீங்கள் தேவனுடைய ஜீவனை உடையவளாய் இருப்பீர்கள், ஒளி உங்களுக்குள் காணப்படும். The Bible says where there is strife, there is every evil work. எங்கெல்லாம் சண்டைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் பிரிவினையும் கசப்பும் உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது. But we have to take care of ourselves and forgive people even when they do things wrong against us. ஜனங்கள் நமக்கு விரோதமாய் பாவம் கொள்ளவங்கள் செய்தாலும் அவர்களை மன்னிக்கிறவளாய் நாம் காணப்படுதல் அவசியம். When we walk in the love of God, then the light of God will show us the right decisions for us to make. நாம் தேவ அன்பிலே நடக்கும் பொழுது தேவ அன்பு நமக்கு ஒளியாக நாம் நடக்க வேண்டிய காரியங்களை நமக்கு போதிக்கிறதாய் காணப்படும். In the book of Ephesians chapter 3 and verse 20, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், it says, He will do exceeding abundant and above all you can ask or think, according to the power that is in you. அங்க வசனம் சொல்லுங்க, வேண்டிக் கொள்ளுகிறதும் நினைக்கிறதுக்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படி நமக்கு செய்ய வல்லவராகிய என்று வாசிக்கிறோம். When you are born again, now you have God living on the inside of you in your spirit. அன்புக்குரியவர்களே, நீங்கள் மறுபடி பிறக்கும் பொழுது தேவன் உங்களுக்குள் வாசமாயிருக்கிறார். The Spirit of God searches the things of God and brings them to us. தேவ ஆவியானவர் உங்களுக்குள் ஆவிக்குரியவைகளை அவர் ஆராய்ந்து அவைகளை உங்களுக்கு போதிக்கிறார். We need to spend some quiet time praying and reading the Bible so we can hear the voice of God in our spirit. அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு தனி ஜெபம் வேண்டும், அமைதலாய் தேவனை நோக்கி பார்க்கிற நேரங்கள் வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு மிக அவசியம். The Bible says the Word of God is like a lamp and a light that will guide our walk. வேத வசனம் இப்படி சொல்லுகிறது, தெய்வ வார்த்தைகள் நம்முடைய பாதைக்கு தீபமும் நம் பாதைக்கு ஒளியுமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். We are going to continue to teach the Word of God so your spirit being will become stronger and stronger. அன்புக்குரியவர்களே, இந்த வார்த்தைகள் நான் பேச பேச உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் அவன் நாளுக்கு நாள் பலப்பட்டு கொண்டே இருப்பார். You do not get more righteous in your spirit, but your spirit can get stronger. நீங்க ஆவிக்குரிய மனுஷன் பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம் அடைவதல்ல, ஆவிக்குரிய மனுஷன் நாளுக்கு நாள் பலப்படுகிறவனாய் காணப்படுவான். Just like your natural body, you do not get new legs or new arms, but you can do things that they will be stronger. எப்படி உங்க மாம்ச சரீரத்திலே புதிய கால்கள் புதிய கைகள் முளைப்பதில்ல, ஆனா இருக்கிற கால்களும் இருக்கிற கைகளும் நாளுக்கு நாள் பலப்படுகிறதை போல. And as we teach and feed on the Word of God, your spirit man on the inside will get stronger and stronger. நீங்க ஆவிக்குரிய மனுஷனை நீங்க ஆவிக்குரிய வார்த்தைகளை நீங்க பேச பேச உங்க ஆவிக்குரிய மனுஷன் நாளுக்கு நாள் பலனடைய ஆரம்பிப்பான். Always remember, God loves you unconditionally. அன்புக்குரியவர்களே, எப்பொழுதும் உங்கள் நினைவில் இருக்க வேண்டிய ஒரு வார்த்தை, தேவன் அவர் உங்களை முற்றிலுமாக அவர் உங்களை நேசிக்கிறார். When we have God on the inside of us, then we can love other people unconditionally. ஆண்டவர் உங்களை இதனாலதான் இவனை நேசிக்கிறேன்னு இல்லாமல் கண்டிஷனே இல்லாமல் ஆண்டவர் உங்களை நேசிப்பாரானால் நீங்களும் அதே வண்ணமாய் மற்றவர்களை எந்த விதமான ஏற்ற தாழ்வுகளும் வெறுப்பு இல்லாமல் மற்றவர்களை நீங்கள் நேசிக்க வேண்டும். You do not have to agree with other people, but you have to forgive them for what they do. அவங்க செய்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதல்ல, ஆனால் அவங்க செய்கிறதெல்லாம் நீங்கள் மன்னிக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும்.
when you forgive others, then God will forgive you if you make mistakes. நீங்க மற்றவர்களை மன்னித்தால் கர்த்தர் உங்களுடைய தப்பிதங்களை மன்னிப்பார். I want you to pray this prayer after me to receive Jesus as your Savior. நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை நீங்க சொல்லுவீர்களானால் அந்த இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியும். I believe Jesus Christ is the Son of God. அன்புள்ள இயேசுவே, நீரே மெய்யான கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறேன். I believe he died on the cross for my sin and rose from the dead. இயேசுவே, நீர் எனக்காக இந்த உலகத்தில் கடந்து வந்து மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Right now, I receive Jesus Christ as my Savior. இந்த நிமிடத்திலே இயேசுவை என் சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். If you believe that in your heart, then you are born again and a child of God. அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபத்தை உங்க உள்ளத்தில் ஆழத்திலிருந்து சொல்லியிருப்பீர்களானால் நீங்க இயேசுவின் பிள்ளையாய் மாற்றப்படுகிறீர்கள். Find a good church that teaches the Bible and learn more and grow in the things of God. நல்ல ஒரு வேதத்தை போதிக்கிற சபையை உங்க அருகாமையில கண்டு அந்த சபைக்கு நீங்கள் கடந்து போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God loves you. He is not against you. He does not bring bad things to happen to you. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை நன்மையாய் நடத்துவார். அவர் ஒருபோதும் தீமையினால் உங்களை சோதிக்க மாட்டார். And we are also praying for you in Jesus' name. Amen. இயேசுவின் நாமத்திலே உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆமென். Amen.